மார்ஷல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. சார், அதிமுகவிலிருந்து அதிரடியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு காலை பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைத்து விமர்சனம் செய்திருக்கிறார். வழக்கு தொடரப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதிலுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி ஏன் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலையை? இது அதிமுகவுக்கு மூடு காலம் இல்ல அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கான வரிசையான அறிகுறிகள் தென்படுகிறது. அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் சட்டப்படி அல்லாமல், எம்ஜிஆர் உருவாக்கிய உயில் சட்டப்படி அல்லாமல் விதிமுறைகளை மாற்றி அமைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இன்றைக்கு 50 ஆண்டு கால அதிமுகவில் பணியாற்றி எடப்பாடி பழனிசாமியை கொலைகேசிலிருந்து காப்பாற்றிய திரு செங்கோட்டையன் அவர்களை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கி இன்னொரு துரோகத்தை பண்ணியிருக்கிறார். திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரது பேட்டியில சொன்னதுபடி, துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எடப்பாடிக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே துரோகத்திற்கு பெயர் போனவர் திரு எடப்பாடி என்பதை மீண்டும் மீண்டும் அவர் நிரூபித்துக் கொண்டே வருகிறார். எனவே இது அதிமுகவுக்கு ஒரு கஷ்டகாலம். இது அதிமுகவை அழித்தாலும் பரவாயில்லை, எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அதிமுக ஒரு உண்மையிலேயே ஒரு மிகவும் ஒரு ஒரு தன்னைத்தானே அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்துகிறது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்திய அதே வார்த்தையை நீங்களும் பயன்படுத்துறீங்க. அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அப்படின்றாரு. உண்மையாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பதவி வலுவானதாக இல்லையா? வலுவானதாக இருப்பது போல் பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அதற்கான ஒரு அரசியல் சூழல், அவருக்கு ஆதரவான அரசியல் சூழல், அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, அவர் வைத்திருக்கக்கூடிய 20% வாக்குகள், இதை பொறுத்து ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்கிறதே ஒழிய, சட்டப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதிமுறை எம்ஜிஆர் வகுத்த விதிமுறைக்கு மாற்றானது, அது செல்லாது என்பதுதான் உண்மை. எனவே அதற்குரிய வழக்கும் இன்றைக்கு வழக்கு மன்றத்திலே, நீதிமன்றத்திலே நிலுவை இருக்கின்ற காரணத்தினால் இவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட விதிமுறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அல்ல. எனவே அவர் நீக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் இறுதியில் செல்லாது என்று அறிவிக்கப்படும். சட்டம் தன் கடமையை செய்தால் அது செல்லாது என்று அறிவிக்கப்படும். எனவே செங்கோட்டையனை நீக்கியதும் செல்லாது என்றுதான் கருத வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி சசிகலா அவர்கள் நீக்கப்பட்டார், டிடி விதிநகரன் அவர்கள் நீக்கப்பட்டார், ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார். யாரும் நீக்கப்பட்டு அந்த நேரத்துல பிரஸ் மீட் கொடுப்பாங்க, போராடுறதா சொல்லுவாங்க, எதுவும் நடக்கல. இப்ப செங்கோட்டையன் நீக்கத்தினால என்ன நடந்துற போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது இன்னொரு நீக்கமா தானே அது கருதப்படும். செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மரணம் அடையும் பொழுது ஆட்சியை கையில் கொடுத்து விட்டு சென்றார். 122 எம்எல்ஏக்களை கையில் கொடுத்து விட்டு சென்றார். கிட்டத்தட்ட ஒரு 38 எம்பிக்களை கையில் கொடுத்து விட்டு சென்றார். இத்தனையும் கொடுத்து விட்டு சென்ற அத்தனையும் தொலைத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடந்த 4 தேர்தல்களிலே அத்தனையும் தொலைத்து வரிசையாக சசிகலாவை நீக்கி தேர்ந்தெடுத்து காலில் விழுந்து பதவி பெற்று மன்றாடி சிஎம் போஸ்ட் வாங்கி கொடுத்த சசிகலாவை சிறையில் இருக்கும் பொழுதே நீக்கினார். தினகரன் ஆதரவு கொடுத்து ஆட்சியை தக்க வைக்க காரணமாக இருந்த தினகரனை நீக்கினார். அவரை நீக்கிவிட்டு ஓபிஎஸ் அவர்களை சேர்த்து அவருக்கு ஆசை வார்த்தை காட்டி அவரிடம் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு பணபலத்தால், ஆட்சி அதிகார பலத்தால் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு ஓபிஎஸ் ஒரு டம்மி பீஸ் ஆக்கி ஓபிஎஸ் அவர்களையும் நீக்கி ஆட்சி முடியும் வரை அவரை பயன்படுத்தி விட்டு ஆட்சி முடிந்த பின்பு அவரையும் தூக்கி எறிந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்து அதிமுகவை தனிமரமாக்கி இன்றைக்கு 23% வாக்குகளை இழந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களது வாக்குகளை பிஜேபிக்கு தனது முழு ஆதரவை கொடுத்து பிஜேபியினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு துணை நின்று கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களது வாக்குகளையும் இழந்து தலித்துகளுக்கு எதிராக செயல்பட்டு தன்னுடன் ஒரு வெட்டி உதவாக்கரை பிண்டங்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு RSS இருந்து வந்த சில செய்தி தொடர்பாளர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தலித் மக்களை பிதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் கேள்வி விமர்சனம் பேசக்கூடிய ஒரு தகுதியற்ற நபர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு
RSS இருந்து வந்த சில நபர்கள் செங்கோட்டையனை உதிர்ந்த ரோமம் உதிர்ந்த முடி என்று இது முடிவு காலம் எழுதப்பட்டு விட்டிருக்கிறது, இறுதி யாத்திரை என்றெல்லாம் சொல்ல வைத்து இப்படி அதிமுகவை தரைமட்டத்திற்கு அடிமட்டத்திற்கு தோல்வியின் விளிம்பிற்கு கொண்டு சென்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே அவர் ஒற்றுமைக்கான குரல்களை, ஒருங்கிணைப்புக்கான குரல்களை, அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டில் ஏற வேண்டும் என்ற குரல்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தான் மட்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் போதும், தனக்கு இருக்கக்கூடிய ரஜகத துரோகாதிபதிகள் தனக்கு எப்பொழுதும் தொடரும், மத்திய அரசை வாழ்பிடித்து மத்திய மோடி அமித்ஷாவுக்கு சேவை செய்தால் போதும், நமக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு கிடைக்க வேண்டிய எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கும், கொடநாடு வழக்கிலிருந்து ஈஸியாக தப்பித்து விடலாம், கொடநாடு வழக்கில் எதுவரை எந்த பிரகரசம் திமுக ஆட்சி எடுக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. செங்கோட்டையன் அவர்கள் குற்றம் சாட்டி சொன்னது போல கொடநாட்டு வழக்கில் எந்தவித முன்னேற்றத்தையும் திமுக அரசு செய்யவில்லை, முன்னெடுக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி தான் A1 என்பதை செங்கோட்டையன் இப்பொழுது தெளிவுபடுத்தி விட்டார். அது அரசியல் விமர்சனமாக கருதலாமா இல்ல இதை சீரியஸா பார்க்கணுமா? நிதர்சனத்தை பேசியிருக்காரு செங்கோட்டையன். அதாவது நிதர்சனம் என்ன நடக்கிறது, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன என்பதை பேசியிருக்கிறார். எனவே திமுகவுடைய அரசு எடப்பாடி இருக்கும் வரை அதிமுக ஜெயிக்க போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கும் வரை அவரை வைத்து கொண்டால் போதும், அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அவர் எடப்பாடி போன்ற ஒரு துரோக சிந்தனை உள்ள நபர்கள் அதிமுகவில் இருந்தால் கண்டிப்பாக திமுக எதிர்க்கக்கூடிய அத்துணை பலத்தையும் இழந்திருப்பார்கள் என்ற நிலையிலே அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த அமைச்சர்கள் மீது எந்த டிஏவிசியை வழக்கு பதிந்து குற்றச்சாட்டு பதிந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வழக்கம் போல அவர்களுக்கு செல்ல வேண்டிய கமிஷனும் அவர்களுக்கு செல்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் இருந்தால் நமக்கு கமிஷனும் வரும், உடனாடு வழக்கிலிருந்து தப்பிச்சுக்கலாம், தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கலாம், இருக்க பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கட்சியை தனது வாரிசுக்கு கொடுத்து விட்டு செல்லலாம் என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய, செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் உருவாக்கிய, கட்டி காத்து வளர்த்து உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்தொழிப்பதில் எடப்பாடி பழனிசாமி தான் முன்னணியில் இருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கப்பட்டால் மட்டுமே அதிமுகவை மீட்க முடியும். இந்த நிலை எப்பொழுது வரும்? எடப்பாடி பழனிசாமியின் தோல்வி அதிமுகவின் தோல்வி இல்லையா? அதிமுகவின் வெற்றி. எடப்பாடி பழனிசாமியின் தோல்வி அதிமுகவின் வெற்றி. அதிமுகவை இந்த சுயநல கும்பலிடமிருந்து, ஊழல் கும்பலிடமிருந்து, இந்த ஜாதி வெறி பிடித்த கும்பலிடமிருந்து, இந்த அதிகார போதையிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பலிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது, அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கிறது, அதிமுகவில் கரைபடியாத கரத்தை சொந்தக்காரர்களுக்கான எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இருந்தால் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைந்து எடப்பாடி அவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தியை, அதிமுக தொண்டர்கள் சக்தியை, அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர் சக்தியை, பொதுக்குழுவை, எம்எல்ஏக்களை, முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி அவர்களிடமிருந்து மீட்டெடுத்தால் மட்டுமே அதிமுகவை காக்க முடியும். அதிமுக இன்றைக்கு, எடப்பாடி தலைமையிலான அதிமுக இன்றைக்கு 2026 தேர்தலிலே வீழ்த்தப்பட்டால் மட்டுமே அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். அதிமுகவை திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்று சக்தியாக நிலைநிறுத்த முடியும். இல்லை இதில் தோற்பார்களே ஆனால் இவர்கள், இந்த செங்கோட்டையனா இருக்கட்டும், இல்ல ஓபிஎஸ் இருக்கட்டும், இல்ல டிடிவியா இருக்கட்டும், இல்ல சசிகலாவா இருக்கட்டும், இல்ல யார் வந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து ஒரு கட்சியாக வலிமைப்பட்டு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் இவர்கள் ஒருங்கிணைந்து எதிர்த்து நின்று அதிமுகவை வீழ்த்தினால் மட்டுமே, எடப்பாடி பழனியான தற்காலிக அதிமுகவை, சர்வாதிகார அதிமுகவை, ஊழல் கரைபடிந்த அதிமுகவை வீழ்த்தினால் மட்டுமே எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு நல்ல அதிமுகவை, மக்களுக்கான அதிமுகவை, அனைத்து மக்களுக்குமான கட்சியை, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கான கட்சியாக, ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கான கட்சியாக இவர்கள் மீட்டெடுக்க முடியும். அந்த வேள்வியில இவர்கள் பிஜேபியினுடைய தயவை நாடினார்கள் என்று சொன்னால், எடப்பாடிக்கும் இவர்களுக்கும் யார் சிறந்த அடிமை என்பதில் போட்டி நடந்தால் எடப்பாடி சிறந்த அடிமை என்பதை நிரூபிப்பார். இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். இவர்கள் செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும்,
இல்ல வந்து டிடிவியா இருக்கட்டும், இல்ல வந்து சசிகலாவா இருக்கட்டும், இவர்கள் திமுகவையும் பிஜேபியும் எதிர்த்து எடப்பாடியை எதிர்த்து ஒரு வலிமையான சக்தியை கட்டமைக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருப்பதாக தெரியவில்லை. இல்லை என்று சொன்னால் இவர்களால் வெற்றி பெற முடியாது. இவர்களால் அதிமுகவின் தொண்டர்கள் வாக்கு சிதறலை, அதிமுகவின் தொண்டர்கள் வாக்கு விஜய்கிட்ட போகும், சீமான்கிட்ட போகும், திமுக போகும். இந்த 3 பேரிடமும் அதிமுகவின் வாக்கு சிதறடிக்கப்படும். இந்த சிதறடிக்கக்கூடிய வாக்குகளை ஒருங்கிணைந்து பெற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் திமுகவை எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்கணும், எடப்பாடியை எதிர்க்கணும். இந்த 3ஐ எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான கூட்டணியை இவர்கள் கட்டியமைக்கணும். நம்பிக்கையோட கட்டியமைக்கணும். சும்மா வந்து நம்ம நீங்க எப்பனாலும் தோக்க போறீங்க, எப்படினாலும் தோக்கத்தான் போறீங்க. ஆனால் ஒரு எம்ஜிஆர் கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். எம்ஜிஆர் சொன்ன பொது உயில்படி அதிமுக மீண்டும் கட்டியமைக்கப்பட வேண்டும், கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற கொஞ்சம் உணர்வு இருந்தால், அதிமுகவில் நாம் பதவி பெற்றோம், எம்ஜிஆரால் அடையாளம் பெற்றோம், ஜெயலலிதாவால் பதவி பெற்றோம், ஜெயலலிதாவால் அடையாளம் பெற்றோம் என்ற நிலை இவர்களுக்கு உண்மையிலே உணர்வாக என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிஜேபியை சார்ந்த கும்பல்களும் ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்பதான் அதிமுகவை மீண்டும் கட்டியெழுக்க முடியும். இது வந்து பிராக்டிக்கலா பார்த்தா அது நடக்காதுன்னு சொல்லுவாங்க, பிராக்டிக்கலா பார்த்தா இது செயல்பட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பதை நான் சொல்லுகிறேன். மக்களும் அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்ப்பதை நான் சொல்றேன். மக்களும் அதிமுக தொண்டர்கள் யாரை எதிர்க்கிறாங்க? பிஜேபி எதிர்க்கிறாங்க, திமுகவை எதிர்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பு ஒரு வெற்றியும் பெறவில்லை. தோல்வி அடைந்தவர் எப்படி மற்றவர்களை அடிமையாக்க முடியும்? வெற்றி பெற்றவர்கள், வெற்றிக்கு காரணமானவர்கள் தலைவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்படி தொண்டர்கள் கேட்பார்கள். வெற்றியை உறுதி செய்யக்கூடிய தலைவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்படி தொண்டர்கள் கேட்பார்கள். ஆனால் வெற்றிக்கும் தனக்கும் எந்த சம்மதமும் இல்ல. துரோகம் ஒன்றுதான் எனது செயல், துரோகம் ஒன்றுதான் எனது சிந்தனை, கள்ள உறவு ஒன்றுதான் எனது சிந்தனை, பிஜேபியுடன் கள்ள கூட்டு, திமுகவுடன் கள்ள கூட்டு, இதெல்லாம் வைத்துக் கொண்டு நான் எனக்கு பதவி கிடைத்தால் போதும், அதிமுக என்பது எனது கட்சி என்று அதிமுகவை தனது கம்பெனியாக மாற்றி, ஊழல் கம்பெனியாக மாற்றி வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே அதிமுகவை மக்கள் கட்சியாக, அதிமுகவை ஏழை எளிய பாட்டாளி மக்கள் கட்சியாக, அதிமுகவை சிறுபான்மையினருக்கு உதவக்கூடிய கட்சியாக மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதிமுகவின் திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்களது கருத்துக்களை முன்வைத்து ஜெயலலிதா அவர்களின் ஆளுமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கட்சியை இவர்கள், செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், இல்ல சசிகலாவா இருக்கட்டும், இவர்கள் இணைந்து உருவாக்கினால் கண்டிப்பாக அதிமுகவின் வாக்குகள், சிதறடிக்கக்கூடிய வாக்குகள் வீணாக போய்விடாது. எடப்பாடி இல்லை என்றால் ஓட்டு கிடைக்குமா? இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்றால் ஓட்டு கிடைக்குமா? எடப்பாடிக்கே ஓட்டு கிடைக்காது. எடப்பாடி இல்லைனாலும் என்ன, எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஃபேஸ் வேல்யூக்கு ஓட்டே இல்லையா? என்ன வேல்யூ இருக்கு? என்ன ஃபேஸ் வேல்யூ இருக்கு? நீ ஆர்எஸ்எஸ் குரலாக, பிஜேபியின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி ஓட்டு போடுவான் அதிமுக தொண்டன்? சொல்லுங்க, மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள்னா 23% மக்கள் எடப்பாடியை ஒதுக்கி தள்ளிவிட்டு போயிட்டார்களே. எத்தனை 7 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போயிட்டீங்களே, நீங்க 2 இடத்துல 4ஆம் இடத்துக்கு போயிட்டீங்களே. டெபாசிட் இழந்து போச்சே உங்க கட்சி. எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நீங்க ஜெயிப்பீங்க வைப்பீங்க? ஒரு வெற்றியை கொடுத்தவர் தலைவராக நீடிக்க முடியும். தோல்வியை கொடுத்து கொண்டிருப்பவர், தொடர்ந்து தோல்வியை கொடுத்து கொண்டிருப்பவர் எப்படி அவரை நம்பி வந்து தலைமையா இருக்க முடியும்? தோல்வியை கொடுத்து கொண்டிருப்பவருடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? ஜெயலலிதாவிடம் எப்படி இவர்கள் எல்லாம் அடிமையாக இருந்தார்களோ அதை போல செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாரும் அடிமையாக இவரிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இவரிடம் எந்த நிர்வாகியாவது, மூத்த நிர்வாகிகளாவது மன நிம்மதியோடு இவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா எடப்பாடி? போய் சொல்லுங்க. மினிஸ்டர், எந்த மினிஸ்டராவது போய் பேச சொல்லுங்க. அவர்களது உணர்வுகளை, கிரவுண்ட் ரியாலிட்டிய, தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைய, தொகுதியில வந்து இப்படி எல்லாம் இருக்கு, மக்கள் இப்படி நினைக்கிறாங்க, சிறுபான்மையினர் இப்படி நினைக்கிறாங்க, மக்கள் இப்படி நினைக்கிறாங்க, ஏழை எளிய பாட்டாளி மக்கள் இப்படி நினைக்கிறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து நம்மளை வேற மாதிரி பாக்குறாங்க, நம்ம ஒரு நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை கேட்பாரா எடப்பாடி? போங்க பாத்துக்குவோம், அதை பாத்துக்குவோம், போப்பான், இப்ப நான் பாத்துக்குவேன், எல்லாத்தையும் நீங்க போயிட்டு இருங்க, இப்படி சொல்லக்கூடியவர் தான் எடப்பாடி. அப்ப தோல்வியை பரிசாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி எப்படி வெற்றிக்கான தலைவராக மாற முடியும்? எப்படி வந்து மற்றவர்களை அடிமையாக வைத்திருக்க முடியும்? அப்ப இவர் அடிமையாக, தோல்வியை
தோல்வியடைந்த ஒரு தலைவரை, தோல்வியை பரிசாகக்கூடிய ஒரு தலைவரை இவர்கள் தொடர்ந்து பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள், இவர்களும் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இவர்களது தலைமுடியும் பிஜேபியிடம் சிக்கி இருக்கிறது. எனவே எடப்பாடி வழியாக கூட போனோம்னா நம்ம எப்படியாவது காப்பாற்றப்படலாம். அதிமுக காப்பாற்றப்பட, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றோ, அதிமுகவின் மூலமாக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றோ நோக்கம் இன்றைக்கு எடப்பாடியை சுற்றி, எடப்பாடி கூட இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் கிடையாது. எனவே இன்னைக்கு செங்கோட்டையன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தார். இன்னைக்கு செங்கோட்டையன் இன்றைக்கு வந்து பேசுறாரு, அவர் நீக்கப்படுகிறார். இன்னும் யாரும் பேசினா உடனே நீக்கப்படுவாங்க, இன்னும் 10 பேர் பேசினா நீக்கப்படுவாங்க. இவர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழுவை கூட்டி இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின்படி எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். இவர்களுக்கான ஆதரவு வட்டத்தை உருவாக்க வேண்டும். தொண்டர்களை சென்று சந்திக்க வேண்டும். ஓரணியாக திரள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே வேட்பாளர்கள் நிறுத்தி எடப்பாடியையும், எடப்பாடி தலைமையில் போட்டிவிடக்கூடிய கட்சிக்காரர்களையும் தோற்கடிக்க வேண்டும். இது செஞ்சா தான் அதிமுகவை மீட்க முடியும். இந்த சுயநல கும்பலிடமிருந்து, இந்த ஊழல் கரைபடிந்த கும்பலிடமிருந்து, இந்த ஜாதி வெறி கும்பலிடமிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் செங்கோட்டையன் தலைமையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு அணி உருவாக வேண்டும். இல்ல அப்படின்னா இது வந்து அதிமுக செங்கோட்டையன் சரி, ஓபிஎஸ் சரி, இன்னமும் வழக்கம் போல இந்த கதை பாடிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க, பிஜேபி நம்பிட்டே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இவர்களும் அந்த முகவரி இழந்து போவார்கள். எடப்பாடியுடைய கட்சியும் தோற்று போகும். இதில் பிஜேபி கண்டிப்பாக வளரும், விஜய் கட்சி வளரும், சீமான் கட்சி வளரும். திமுகவுக்கு பெரும்பாலான ஓட்டுகள் திமுகவுக்கு போகும். அதிமுகவின் பெரும்பாலான ஓட்டுகள் திமுகவுக்கு போகும். இந்த கட்சி ஒழிக்கப்படும். அதிமுக என்ற கட்சி 2026 தேர்தலுக்கு பிறகு இருக்காது என்ற நிலை ஏற்படும். ஏனென்று சொன்னால் எடப்பாடியை சுத்தி இப்ப இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் சுயநல கும்பல், RSS பிஜேபி கும்பல். இந்த கும்பல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிப்பாக ஒழிக்காமல் விடாது. இது நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை. இந்த கும்பல் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக பேசும், பொதுமக்களை இழிவாக பேசும், பிற்படுத்தப்பட்ட மக்களை இழிவாக பேசும். இது பேசி இவர்கள் மோடியையும் அமித்ஷாவையும் தூக்கி பிடிப்பார்கள், எடப்பாடியை தூக்கி போட்டு மிதிப்பார்கள். இது எடப்பாடி கூட இருப்பவர்களே செய்வார்கள். இது கண்டிப்பாக எடப்பாடிக்கு நடக்கும். ஒரு காலம் 2026க்கு பிறகுதான் எடப்பாடிக்கு உண்மை நிலை தெரிய வரும். அது வரைக்கும் தெரியாது. தோல்விதான் எடப்பாடிக்கு பக்குவத்தை கொடுக்கும். அப்பொழுது அதிமுக இருக்காது. புரிஞ்சுட்டீங்களா? எனவே இருக்காத ஒளிய போகிற அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட வேண்டும். எடப்பாடி கூட இருந்து ஊழல் செய்த அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த தோல்வியில் அதிமுக வெற்றி பெறும். அதிமுகவுடைய தலைவர்களை இவர்கள் ஒருங்கிணைந்தால் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா மற்றும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் வெளியே வரணும். வெளியே வந்து பொதுக்குழுவை கூட்டணும், தீர்மானத்தை போடணும். பொதுச்செயலாளர் தற்காலிக பொதுச்செயலாளர் நீக்கணும். எம்ஜிஆர் உருவாக்கிய விதிப்படிதான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை போடணும். அது வந்து நீதிமன்றத்தின் ஆணையின் பீடமாக, நீதிமன்றத்தின் மேற்பார்வையின்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கணும். இத்தனையும் நடந்தால்தான் அதிமுக மீட்டெடுக்க முடியும். இல்லைன்னா மீட்டெடுக்க முடியாது. இல்ல இன்னொன்னு, பிஜேபி இதுல செங்கோட்டையின் பின்னாடி இருக்குன்றாங்க, இல்ல பிஜேபி எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றாங்க. யாரு பின்னாடிதான் இதுல பிஜேபி இருக்குன்னு தெரியல. என்னதான் ரோல் பிளே பண்ணுதுங்க சார் இதுல பாஜக? அதாவதுங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது என்ற நிலைக்கு அவர்கள் எப்போதோ வந்துவிட்டார்கள். பிஜேபி இன்றைக்கு எதிர்பார்ப்பது விஜய் கட்சியை எதிர்பார்க்கிறார்கள், சினிமா நடிகரின் கட்சியை எதிர்பார்க்கிறார்கள். எனவேதான் விஜய் வந்து சிபிஐ வளையத்திற்குள் இப்பொழுது அதிமுகவும் பிஜேபி இணைந்து மாட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த சிபிஐ என்ற வளையத்திற்குள் மாட்டிவிட்ட விஜய், ஏற்கனவே விஜய் என்பவர் அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர், பிஜேபியால் உருவாக்கப்பட்டவர் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதை கூட நம்ம நம்பாமல் இருக்கலாம். எதுக்கெடுத்தாலும் பிஜேபி தான் நம்ம சொல்றது நம்பாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 41 பேர் மரண சம்பவத்திற்கு பிறகு விஜய் என்னுடைய தாவேகா கட்சி பிஜேபி ஆளுமையின் கீழ் சென்று விட்டது என்பதற்கு வேற எந்த உதாரணமும் வேண்டாம். ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இணைந்து விஜயை இந்த 41 பேர் கொலைகேஸ்ல மாட்டி விட்டாங்க. அது சிபிஐயிடம் வசமாக சிக்கிவிட்டது. எனவே
விஜய் எப்படியாவது வருவார். இல்லை என்று சொன்னால் விஜயை தனியாக நிறுத்தி இந்த சிறுபான்மை தலித்து வாக்குகளை பெற்று திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் விஜயை முடிந்தவரை அதிமுக கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் கொண்டு வந்து இவர்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தில் அவர்கள் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே ஏற்கனவே விஜய் வந்து துக்ளக்கு குருமூர்த்தியிடம் மாட்டி குருமூர்த்தியோட ஆலோசனையின் பேரில் தான் இப்ப சிபிஐ அவருக்கு விசாரணை கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சிக்கலில் மாட்டிய விஜய் இல்லாமல் அதிமுக பிஜேபி எடப்பாடி தலைமையை மட்டும் நம்பி ஜெயிக்க முடியாது என்ற நிலை அமித்ஷாவுக்கு உறுதியாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. இல்லை என்றால் உறுதியாக அமித்ஷா புரிந்து கொண்டு விட்டார். எனவே இப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினம். எனவே எடப்பாடியை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு வந்து ஒருவேளை இந்த கூட்டணி, அதாவது செங்கோட்டையனை நீக்கிய பின்னணியில் பிஜேபி இருந்தால் இந்த கண்டிப்பாக இது வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதிமுக ஒன்று சேரணும், அதிமுக ஜெயிக்கணும்ன்ற நிலையெல்லாம் மாறிவிட்டது பிஜேபிக்கு. அதிமுகவை அழித்தால் மட்டுமே பிஜேபி வளர முடியும் என்ற நிலைக்கு பிஜேபி வந்துவிட்டது. எனவே அதிமுக ஒட்டுமொத்தமாக வெர்டிகல் ஸ்பிளிட்டை உருவாக்கி அதிமுகவை அழிப்பதில் அவர்கள் கவனம் பெறுவார்கள். அதிமுக அழித்துவிட்டு மாற்று சக்திகளை வளர்ப்பதில் அவர்கள் சிந்தனை செல்லும் என்றுதான் நான் கருதுகிறேன். அது வந்து மாற்று சக்தியாக அதிமுக அழித்து வளரக்கூடிய மாற்று சக்தியாக பிஜேபி முதலிடத்தில் வர வேண்டும், 2ஆம் இடத்தில் விஜய் வர வேண்டும், 3ஆம் இடத்தில் சீமான் வர வேண்டும் என்று பிஜேபி நம்புகிறது. எனவே அதுக்கு உறுதுணையாக எடப்பாடியும் தன் செயல்கள் மூலமாக, தனது நடவடிக்கைகள் மூலமாக, தனது சர்வாதிகார போக்கின் மூலமாக, தனது ஆணவத்தின் மூலமாக, தனது பண பலத்தின் மூலமாக அவர் தொடர்ந்து அதிமுகவை வீக்கன் பண்ணிக்கிட்டே இருக்கார். எனவே வந்து ஒற்றுமைக்கு அனைத்து வழிகளிலுமே அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே வந்து அவர் அதிமுகவுடைய ஆட்சி வர வேண்டும் என்ற நினைப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் தொடர்ந்து இருந்தால் போதும் நினைக்கிறார். 2ஆம் இடத்தை இழந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட வேண்டிய சூழலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொள்வார் 2026 தேர்தலில் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.